அவர்கள் எல்லோரும் வெல்வதியார் பக்கம் சொல்லுங்கோ. பெயர்களை பதிவிடுங்கோ. சரியா வாணி? நீங்க தொடங்கலாம். வணக்கம் வாணி. வணக்கம். வாங்க. வணக்கம் அனைத்து பாமுறவர்களுக்கும். எனது அறிவிக்களஞ்சியம் என்று 1ஆம் தேதி 12ஆம் மாதம் 25ஆம் ஆண்டு அறிவுக்களஞ்சியம் 522வது இலக்கம் சமூக ஒருங்கு சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 மனிதநேயம் உணர்த்தும் மகத்தான மார்கழி மாதம். இந்த மாதத்தில் சந்தோஷமாக இல்லை, ஏனென்றால் எங்களிடம் மக்கள் எல்லாம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு எங்களால் அவர்களுடைய ஆத்ம ஈடேற்றத்துக்காகவும் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் முன்னின்று அவர்களுக்கு உதவிக்கர நீட்டுவோம். அன்பான உறவுகளே, வெல்வதியாருக்கு போங்கள், உங்களோட பேர்களை பதிவு செய்யுங்கள். நான் திறக்கிறேன். அறிவிக்களஞ்சி 1/12/25 போட்டிருக்கு. நீங்கள் உங்களோட பேர்களை பதிவு செய்யுங்கள். பதிய பேர் வருது அவங்களோட பதிகிறதுக்கு. ஆமாம். சரி. திறந்து விட்டு இருக்கின்றது. தயவுசு தர்ஷிஷான் பதிஞ்சிருக்கிறீர்கள். அன்பான உறவுகளே, எல்லாம் நான் எடுக்கிற கேள்விகள் எல்லாம் புது புது கேள்விகள். நானாக எடுக்க இல்லை, எல்லாம் தேடல் மூலம் எடுத்த கேள்விகள். நீங்களும் அறிந்து கொள்கிறீர்கள், நானும் அறிந்து கொள்கின்றேன். கதியாக உங்களோட பதிவுகளை பதிவு செய்யுங்கள். 10 செக்ஷன் போட்டு சிக்கன் போட்டிருக்கின்றது. போவண்டுக்கு 100 புள்ளிகள் தான் நான் தர்றேன். பதியக்கூடியதா இருக்கின்றதா? நாங்க பதிஞ்சிருக்கிறோம். சரி. ஒரு நிமிஷத்தால் தொடங்குறதுக்கு இருக்கிறேன். தயவுசெய்து சரியாக பதிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் ஆன்லைன் நின்ற நீங்கள்.
ஆணி தொடங்கட்டும். ஓம். வணக்கம் மணி, வணக்கம் அனைத்து பாமுகர்களும். நான் இன்று 522வது இலக்கத்துக்குரிய கேள்விகளை நான் திறக்கின்றேன். நீங்கள் உங்களோட விடைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலாவது கேள்வியாக இரண்டாவது கேள்வி வந்து முதலாவது கேள்வியாக நேவிஸ் பிலிப்பு பத்மினி சரோஜினி இப்போதான் பேரல் வரணும். நேவிஸ் பிலிப்பு சரோஜினி பத்மினி செல்வி நித்யானந்த் நவலதி தர்ஷினிஷான். முதலாவது கேள்வியாக சுற்றுலா பயணிகளை வியப்பில் ஆழ்த்திய நாடு எது? சுற்றுலா பயணிகளை இது போன இளம் எடுத்த கேள்விகள் இப்போ எல்லாம் மாற்றமாக இருக்கின்றது. இது நான் எடுத்த கேள்விகள் வியப்பில் ஆழ்த்திய நாடு எது? இந்தியா, இலங்கை, தாய்லாந்து. இலங்கை என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வியாக சுற்றுலா பயணிகளின் இரண்டாவது நாடு எது? தாய்லாந்து, இந்தியா, இத்தாலி. கூட பயணிகள் போயிருக்கிறார்கள், அந்த இதுகளை ரசித்திருக்கிறார்கள். அவர்களின் அதன் கணக்கின்படி தான் அவர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள். மக்களுடைய தொகையில் எத்தனை பேர்? இரண்டாவது இடம் இந்தியா என்பது சரியான பதில். சுற்றுலா பயணிகளின் மூன்றாவது நாடு நீங்கள் அறிந்து கொள்வதற்காக வேண்டி நான் முழுதையும் தந்திருக்கிறேன், அறிந்து கொள்ளுங்கள். தாய்லாந்து, மாலத்தீவு அல்லது மலேசியா. இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு எடுத்த தாய்லாந்து என்பது சரியான பதில். நான்காவது கேள்வியும் 2025 11 மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் தொகை இந்த இலங்கையின் இது 22 11 மாதம் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் போன சுற்றுலா பயணிகளின் தொகை இலங்கையை தான் நான் குறிச்சிருக்கின்றது. முதலாவது 2வது பாருங்க. 2073 570, 3023 470, 423 இது சரி என்று போட்டுக்கொள்ளும். முதலாவது தான் சரியா. 2023 என்பது சரியான பதில். நாலாவது கேள்வியாக ஐந்தாவது கேள்வியாக 2020 சுற்றுலா பயணிகள் எத்தனை வீதம் அதிகரித்திருக்கிறார்கள்? மற்ற ஆண்டை விட இந்த வருடம் எத்தனை பயணிகள் எத்தனை வீதம் அதிகரித்தார்? 20.5, 21.5, 22.5. இது இலங்கையை பற்றி தான் கேட்கிறேன். இலங்கை தான் முதலிடத்தில் இருக்கின்றது. 21.5 என்பது சரியான பதில். ஆறாவது கேள்வியாக உலகில் எத்தனை நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன? அணு ஆயுதங்களை எத்தனை நாடுகள்? 8 நாடுகளா, 9 நாடுகளா, 10 நாடுகளா? 9 நாடுகள் என்பது சரியான பதில். ஏழாவது கேள்வி மிகச்சிறிய இராணுவத்தை கொண்ட நாடு எது? மிகச்சிறிய இராணுவத்தை கொண்ட இந்த இராணுவம் இருக்கு, ஆனால் மிகச்சிறிய. வாடியன் சிட்டியா, சன் மரினோவா, நவுருவா? வாடிகன் சிட்டி என்பது வத்திக்கானத்தான் வாடிகன் சிட்டி என்று சொல்கிறது. வாடிகன் சிட்டி என்பது சரியான பதில். எட்டாவது கேள்வியும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை நாடுகள் உள்ளன? இந்த ஐரோப்பிய ஒன்றியம் ஒன்றாக சேர்ந்ததானே, அதில் எத்தனை நாடுகள் இருக்கின்றன? 25 நாடுகளா, 26 நாடுகளா, 27 நாடுகளா? இங்கிலாந்து தமிழ்ந்துட்டது. மற்ற நாடுகள் எத்தனை நாடுகள் சேர்ந்திருக்கின்றன? 27 நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்றன. 27 நாடுகள் என்பது சரியான பதில். ஒன்பதாவது கேள்வி உலகின் சொகுசான நகரங்களில் முதலாவது நாடு எது? முதலாவது நாடு உலகின் சொகுசான நகரம் பாரிஸா, சிங்கப்பூரா, ரோமா? இங்கே எல்லாத்தையும் நான் அனுபவிக்கலாம். நகரம் தான் கேட்டிருக்கிறேன். சிங்கப்பூர், ரோம்.
பாரிஸ் என்பது சரியான பதில். 10வது கேள்வியும் உலகம் சுற்றின நகரங்களில் 2வது நகரம் இது. மெல்பர்ன், சூரிச், சியோல். மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில், சூரிச் சுவிட்சர்லாந்து, சியோல் இங்கே கொரியா. மெல்பர்ன் என்பது சரியான பதில். லீடர் போட்டு போவோம். செல்வி நித்யானந்தன், தர்மஸ்ரீசன், நேவிஸ்லி, நகுலவதி, கலைவாணி மோகன், சரோஜினி சோதரா, பத்மினி, சிவமணி. 8 அன்புறவுகள் பங்கு பெற்று உங்களுக்கு சிறப்பான நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு போவோம். 11வது கேள்வியும் 2026-27 இலங்கைக்கு எந்த நாடுகள் ஆகாய விமானங்களை வழங்கொள்ளன? இது அன்பளிப்பாக கொடுக்க போகுது. 26க்கும் 27க்கும் இந்த ஆண்டு 26 அடுத்த வருஷத்துக்கு 27வது ஆண்டிலும் நாடு வழங்குறதுக்கு கையொப்பமிட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியாவா இல்லை அமெரிக்கா சீனாவா? 2 நாடுகள் தான் இருக்கின்றன. இந்தியாவா சீனாவா? 2026லும் 27லும் நாடு 2 நாடுகள் இலங்கைக்கு விமானங்கள் கொடுக்க இருக்கின்றன. அது அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும். அடுத்தது 12வது கேள்விக்கு போவோம். அமெரிக்காவுக்கு வேறு என்ன வாகனங்கள் கிடைக்க உள்ளன? இதோட வேறையும் கொடுக்க இருக்கணும். என்னென்ன அது என்னென்ன மருத்துவ ஊர்திகளாம் ஆம்புலன்ஸ் உள்ள மருத்துவ ஊர்திகள், மற்ற ஜீப் வண்டிகளோடு மற்ற விலங்கு வாகனங்கள், ஹெலிகாப்டர், இதில் எது கொடுக்க இருக்கிறார்கள்? இன்னும் வேறு வாகனங்கள் கணக்க கொடுக்க இருக்கணும். இந்த இதுகளில் மருத்துவ ஊர்திகள் தான் கொடுக்க இருக்கணும். இல்லை தவறு, அது மருத்துவ ஊர்திகள் தவறு. விலங்கு வானூர்தியெல்லாம் கொடுக்க இருக்கணும். அது நான் தவறாக போட்டுக்கிறேன், மன்னிக்க வேண்டும். விலங்கு ஊர்திகள் ஹெலிகாப்டர் தான் கொடுக்க இருக்கிறார். மருத்துவ ஊர்திகள் என்பது ஆம்புலன்ஸ், அது தவறு. ஜீப் வண்டியும் தவறு. விலங்கு வானூர்திகள் கொடுக்க இருக்கிறோம், தவறுதலாக பதியப்பட்டிருக்கிறது. விலங்கு வானூர்திகள் என்பது சரியான பதில். 13வது கேள்வி அதில் இதுக்குள்ள தவறாக போயிட்டு தான் நான் விலங்கு பொடிவாக போட்டிருந்தவங்க தான், அதை மனதில் வச்சிருந்தேன். முதல் கிழக்காசிய மகாநாடு எங்கு இடம்பெற்றது? முதல் கிழக்காசிய மாநாடு எந்த நாட்டில் இடம்பெற்றது? மலேசியாவிலையா, சிங்கப்பூரிலையா, மதுரையிலையா? மலேசியா என்பது கோலாலம்பூரில் தான் நடந்தது. மலேசியாவில் கோலாலம்பூரில் தான் நடந்தது. மலேசியா என்பது சரியான பதில். 14வது கேள்வி ஊழல் என்ற பெயரில் உள்ள நாடு. ஊழல் வச்சிருக்கிற நாளுக்கு இந்த பெயரை வச்சிருக்கிறாங்க, அறிஞ்சு கொள்ளுங்க. என்ற ஊழல் என்ற பெயரில் உள்ள நாடு இது? பாகிஸ்தானா, வடகொரியாவா, சீனாவா? பாகிஸ்தான் என்பது சரியான பதில். 15வது கேள்வி மிக உயரமான டிங்கா ஆதிவாசிகள் எந்த நாட்டில் வாழுகின்றனர்? மிக உயரமான டிங்கா ஆதிவாசிகள் இந்த நாட்டில் வாழுகின்றார்கள்? எதியோப்பியா, தெற்கு சூடான், நைஜீரியா? எதியோப்பியா, தெற்கு சூடான், நைஜீரியா. தெற்கு சூடானில் தான் அந்த ஆதிவாசிகள் உயரமான ஆக்கள் என்று அந்த படமெல்லாம் போட்டிருந்தார்கள். அந்த நான் அதை எடுத்தேன், அறிந்து கொள்வீர்கள். அதெல்லாம் இந்த குடிபெயர்ந்து இடம்பெயர்ந்து போன ஆக்கள் தான் அந்த சூடானுக்கு. அதெல்லாம் உயரமான மக்களாக, அதுக்கு பேர் டிங்க ஆதிவாசிகள். 16வது கேள்வியும் பகவத்கீதை எழுதியவர் யார்? பகவத்கீதை எழுதியவர் யார்? வேத வியாசகர், திருமூலர் அல்லது வள்ளலார்? வேத வியாசகர், திருமூலர் அல்லது வள்ளலார்? வேத வியாசகர் என்பது சரியான பதில். 17வது கேள்வி திருவிளையாடல் புத்தகத்தை எழுதியவர் யார்? தெரியலாம், அறிந்து வைத்திருங்கள். கம்பரா, வால்மீகா, பரஞ்சோதி முனிவரா?
பரஞ்சோதி முனிவர் என்பது சரியான பதில். 18வது கேள்வி. யாழ் நூலை எழுதியவர் யார்? சுவாமி ஞானபிராசியர், சுவாமி விபுலானந்தர் அல்லது ஆறுமுகனார்? சுவாமி விபுலானந்தர் என்பது சரியான பதில். 19வது கேள்வி. காகம் எந்த நாட்டின் தேசிய பறவை? காகம் எந்த நாட்டின் தேசிய பறவை? நைரோபி, பூட்டான் அல்லது பெல்கிரேட்? பூட்டான் என்பது சரியான பதில். 20வது கேள்வி. எந்த நாட்டு மக்கள் பூனையை கடவுளாக வணங்குகிறார்கள்? 20வது கேள்வி. எந்த நாட்டு மக்கள் பூனையை கடவுளாக வணங்குகிறார்கள்? எகிப்து, தாய்வான் அல்லது கியூபா? எகிப்து என்பது சரியான பதில். லீட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், நவுலவதி, நேவிஸ் பிரிவு, கலைவாணிமோ, சரோஜினி சுகராஜா, பத்மினி கமலானந்தன். அடுத்த கேள்விக்கு போவோம். 21வது கேள்வி. 27/11/25 வெள்ள அனர்த்தங்களால் இராணுவம் பொறுப்பேற்ற நாடு இது? இந்த வெள்ள அனர்த்தங்களால் இராணுவம் பொறுப்பேற்றது. இந்த அரசாங்கத்தால் எல்லாத்தையும் இழந்திருக்கின்றது. அது எந்த நாடு? இது இலங்கைக்கு முதல் நடந்தது. தாய்வான், இலங்கை அல்லது தாய்லாந்து? இந்த நாட்டில் இராணுவம் தான் அதை பொறுப்பேற்றிருக்கின்றது. தாய்லாந்து என்பது சரியான பதில். தாய்லாந்தில் தான் இந்த இலங்கையில் நடக்கிறதுக்கு முதல் நடந்து பெரிய சேதங்களும் மக்கள் எல்லாம் சரியான கஷ்டப்பட்டார்கள். இறந்தும் போயிருக்கிறார், காணாமல் போயிருக்கிறார். 22வது கேள்வியும். தாய்லாந்து இறந்தோர் தொகை எவ்வளவு? 13 பேர், 17 பேர், 19 பேர். காணா போனவர் தான் கனவீரம். இதில் குறைவாக தான் இருக்கு. ஆனால் பிறகு கண்டுபிடிச்சிருப்பார். 13 பேரை காணவில்லையாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போது கூடவா இருந்திருக்கலாம். இது நான் அன்று எடுத்த கேள்வி. தாய்லாந்து காணாமல் போனோர் தொகை எவ்வளவு? காணாமல் போனவர்கள் இறப்புக்கு காரணம் 15,000, 17,000, 19,000. எல்லாரும் அடிபட்டு தண்ணீரால் அடிபட்டு இழுத்து கொண்டு போயிட்டு தான் இவ்வளவு வரையும் காண இல்லையா. இதுக்குள்ளே மரணங்கள் சம்பவிச்சிருக்கலாம். 19,000 மக்களை காண இல்லையாம் தாய்லாந்தில். அடுத்த கேள்வியும் 24வது கேள்வியும். தாய்லாந்து வெள்ளத்தினால் மூழ்கிய தொழிற்சாலைகள் இவை? முதலாவது, இந்த தாய்லாந்து எல்லாத்தாலும் 90, 100, 120 இவ்வளோ தொழிற்சாலைகளும் தொழிலில் மிக முக்கியமாக இருந்த அந்த நாடு இவ்வளோகளும் தண்ணீர்னால் மூழ்கி போயிட்டு தான் அவருடைய வேலைகளை 100 தொழிற்சாலைகள் மூழ்கிவிட்டன. 100 தொழிற்சாலைகள். தாய்லாந்து வெள்ளத்தின் உயரம் எவ்வளவு? அதில் உயரம் எவ்வளவு? இந்த அளந்தவர்களாக அளந்து கணக்கு போட்டிருந்தார்கள். 335 மில்லிமீட்டர், 340 மில்லிமீட்டர், 345 மில்லிமீட்டர். அவ்வளோ உயரத்துக்கு இந்த மழை பெய்திருக்கு, வெள்ளப்பெருக்கு. 335 மில்லிமீட்டர் என்பது சரியான பதில். அவ்வளோ தூரத்துக்கு மழை பெய்து மக்கள் எல்லாத்தையும் அழித்து கொண்டு போயிட்டுது. அப்போ எல்லாரும் செத்ததான் கணக்கு. என்ன? 26வது கேள்வியும். இலங்கை அருகே உருவான டிட்பா புயல் என பரிந்துரைத்த நாடு? இதுக்கு பேர் சொல்லினது. இந்த இலங்கையில் நடந்த டிட்பா புயலுக்கு பேர் இது இந்தியாவா, வங்கமா, ஜெர்மன் நாடா? இந்த பேர் ஒரு நாடு கொடுக்கறது, அந்த ஒரு நாடு கொடுத்துருக்கின்றது. ஜெர்மன் நாடு தான். ஜெர்மனியில் ஜெர்மன் நாடு தான் அந்த பேரை கொடுத்துருக்கின்றது, டிட்பா புயல் அண்டு. 27வது கேள்வியும்.
பெப்சி பானம், பெப்சின்னு அந்த ட்ரிங்க் இருக்குதானே, இந்த குடிக்கிற பானம் எந்த நாட்டின் நிறுவனம்? பெப்சி இட்டலியா, அமெரிக்காவா, பிரான்ஸா? இந்த சத்தங்கள் கேட்கிறது. அமெரிக்கா என்பது சரியான பதில். 28வது கேள்வி. உலகின் குளிரான கண்டம் எது? உலகின் குளிரான கண்டம் எது? அண்டார்டிகாவா, வட அமெரிக்காவா, தென் அமெரிக்காவா? இந்த சத்தத்தை குறையுங்கோ தயவு செய்து. அண்டார்டிகா என்பது சரியான பதில். 29வது கேள்வி. குளிர்ந்த கோள் என்று இதனை அழைக்கின்றார். குளிர்ந்த கோள் எது? சனியா, நெப்டியூனா, யுரேனஸா? நெப்டியூன் என்பது சரியான பதில். 30வது கேள்வியும். பூமியின் வளிமண்டலத்தில் எந்த வாயு உள்ளது? பூமியின் அந்த வழி காற்றில், இந்த வழி என்ற காற்று இந்த வாயு உள்ளது? நைட்ரஜன், ஆக்சிஜன் அல்லது ஈலியம்? நைட்ரஜன் என்பது சரியான பதில். லீட போட்டுக்கு போவோம். செல்வி நித்யானந்தன், நவலோதி, நேவிஸ்பிலி, சிவமணி, பத்மினி, கமலானந்தன், கலைவாணி, மோகன். அடுத்த கேள்விக்கு போவோம். 31வது கேள்வியும். இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உண்டு? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உண்டு? 26, 27, 28? 21, 28 மாநிலங்கள் என்பது சரியான பதில். 32வது கேள்வியும். இந்தியாவில் வரி இல்லாத மாநிலம் இது. ஒன்றுக்குமே வரி இல்லையா இதுகளுக்கு? இந்திய நாங்கள் எல்லாம் வரி கட்டிக்கணும், இந்த நாட்டில் வரியே இல்லை. அருணாச்சலம், பீகார், சிக்கிம் மாநிலம் இந்தியாவில் ஒரு மாநிலம். சிக்கிம் என்பது ஒரு பதியான மதம். சிக்கிம் என்ற ஒரு மாநிலம் பீகார்களுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். 33வது கேள்வியும். சிக்கிம் இந்தியாவில் எத்தனையாவது மாநிலமாக இருக்கின்றது? 20, 21 அல்லது 22? உத்தரப்பிரதேசம், ஆந்திராதுகள், கேரளாதுகள் எல்லாம் ஒரு மாநிலம். அது மாதிரி இதுவும் ஒரு சிக்கிம் இந்தியாவில் இந்த மாநிலம் எத்தனையாவது இடத்துல? 22வது இடத்துல இருக்குது. இந்தியாவில் அதிகம் ஏற்றுமதி செய்யும் மரக்கறி எது? தக்காளி, வெங்காயம், பூசணி. இதில் மரக்கறியில் தக்காளியும் மரக்கறிக்கெல்லாம் வருது, வெங்காயமும் மரக்கறிக்கெல்லாம் வருது, பூசணியும் மரக்கறிக்கெல்லாம் வருது. பார்த்து போடும். ஏற்றுமதி செய்கிறது வெங்காயம்தான் அதிகமாக இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்கிறார்கள். அடுத்த கேள்வி. 34வது கேள்வி. இந்தியாவில் கலாச்சார விருது எந்த பழம் பெரும் நடிகைக்கு கிடைத்திருக்கின்றது? பானுமதியில, வையந்தி மாலாவா, அம்பிகாவா? வையந்தி மாலா என்பது சரியான பதில். 35வது கேள்வி. சினிமா நடிகர்களுக்கு ஒரு விழா வைக்கிறவைகள் விருது விழா, அந்த விழாவில் வாக்கு கிடைச்சிருக்கு. இது வையந்தி மாலாவுக்கு விருது கொடுத்தவர் யார்? கமலஹாசனா, ரஜினிகாந்த், ராதா ரவியா? ரஜினிகாந்த் கனகால 50 வருடமாக அவர் தொடர்ந்து நாடகம் சினிமா நடித்து கொண்டு பெயரோடு இருக்கிறபடியா யார் கொடுத்தார்களோ தெரியல. ரஜினிகாந்த் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வி. செல்போனை கண்டுபிடித்தவர் யார்? செல்போனை கண்டுபிடித்தவர் யார்? டொனால்டா, மார்டின் கூப்பரா, ரோபர்ட் நோக்ஸா? நாங்கள் பாவிக்கிறோம், அது எங்களுக்கு என்னென்று தெரியாது, அறிந்து கொள்ளுங்க. மார்டின் கூப்பர் என்பது சரியான பதில். 37வது கேள்வியும். மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் யார்?
இது வந்த கேள்வியெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கிறீங்களோ தெரிய அறிந்து கொள்ளுங்கள். பெஞ்சமின் பிராங்க்லின், ஐசாக் நியூட்டன், தோமஸ் அல்வா எடிசன். பெஞ்சமின் பிராங்க்லின் என்பது சரியான பதில். 38வது கேள்வி. உலகில் இறப்பு அதிகமுள்ள நாடு எது? உலகில் இறப்பு அதிகமுள்ள நாடு எது? எதியோப்பியா, கானா அல்லது பல்கேரியா? பல்கேரியா என்பது சரியான பதில். 39வது கேள்வி. கின்னஸ் புத்தகம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பமானது? முதல் தொடங்க கின்னஸ் புத்தகம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பமானது? 1740, 1743 அல்லது 1745? 1743 என்பது சரியான பதில். இறுதி கேள்வியாக, இரவிலே மட்டும் குளிக்கும் பழக்கம் உள்ள எந்த நாட்டினர் கடைபிடிக்கிறார்? இரவில் தான் அவர் குளிக்கும் பழக்கம் எந்த நாட்டினர் கடைபிடி? சீனாவா, ஜப்பானா, பிலிப்பைன்ஸா? பகலில் அவைகள் குளிக்கிறவையிலையா, இரவில் தான் குளிக்கிறவை. அது ஒரு பழக்கமாக அவைகளுக்கு. நாங்கள் காலமையில் குளிக்கிற மாதிரி அவைகள் இரவில் மட்டும்தான் குளிப்பாங்க. ஜப்பான் நாட்டுக்காரர்கள் தான் அந்த இரவில் மட்டும் குளிக்கிற குடிமக்களாக இருக்கின்றார்கள். லீடர் போர்டுக்கு போகும். முதலாவது செல்வி நித்யானந்தன் அவர்கள் 2550 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 2வது இடத்துல நவலோதி தில்லைத்தேவன் 1987 புள்ளிகளை எடுத்திருக்கிறீர்கள். சிவமணியர் 3வது இடத்தில் 1390 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 4வது இடத்துல சரோஜினி சோதிராஜா 1303 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 5வது இடத்துல கலைவாணி மோகன் 1220 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 6வது இடத்தில் தர்ஷினி சண்முகநாதன் 1131 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 7வது இடத்தில் நேவிஸ் பிலிப் 1102 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 8வது இடத்தில் பத்மினி கமலகாந்தன் 1186 புள்ளிகள் எடுத்திருக்கிறீர்கள். 8 அன்புறவுகள் தான் பங்கு பெற்றிருக்கிறீர்கள். சரோஜினி சோதராஜா இருக்காங்க. சரோஜினி 4வது இடத்தில். நன்றி, வாழ்த்துக்கள் அன்புறவுகள் பங்கு பெற்று உங்களுக்கு நன்றி. நான் தந்த கிளிகளுக்கு விடிகளை தர போகிறேன். முதலாவது கேள்வி. ஜெயாவின் அறிவுக்களஞ்சம் இன்றைக்கு 522வது குறிய கேள்விக்குரிய மறுமொழியை நான் தருகிறேன், அறிந்து கொள்ளுங்கள். சுற்றுலா பயணிகளை வியப்பில் ஆழ்த்திய நாடு எது? அது இலங்கை. சுற்றுலா பயணிகளின் 2வது நாடு எது? அது இந்தியா. சுற்றுலா பயணிகளின் 3வது நாடு எது? அது தாய்லாந்து. 2011 சுற்றுலா பயணிகளின் தொகை எவ்வளவு? 2,02,3470. சுற்றுலா பயணிகள் எத்தனை வீதம் அதிகரிப்பு? 21.5.
இதில் எத்தனை நாடுகள் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றன? அது 9 நாடுகள். மிகச்சிறிய இராணுவத்தை கொண்ட நாடு இது? அது வாடிகன் சிட்டி, வத்திக்கான். ஐரோப்பிய ஒன்றியத்தில் எத்தனை நாடுகள் உள்ளன? 27. உலகின் சொகுசான நகரங்களில் முதலாவது நகரம் எது? அது பாரிஸ். உலகின் சொகுசான நகரங்களில் 2வது நகரம் எது? அது மெல்போர்ன். 2027 இலங்கைக்கு எந்த நாடுகள் ஆகாய விமானங்கள் வழங்க உள்ளன? அது அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும். இலங்கைக்கு வேறு என்ன வாகனங்கள் கிடைக்க உள்ளன? அது உலங்கு உறுதி. மெகோடா 13வது சரியில்லை, 13வது. முதல் கிழக்காசிய மாநாடு எங்கு இடம்பெற்றது? மலேசியாவில், கோலாலம்பூரில். மேமோஹிட் ஊழல் என்ற பெயரில் உள்ள நாடு எது? அது பாகிஸ்தான். ஒரு ஊழல் நாடுகளுக்கும் பெயர்கள் வச்சிருக்காங்க. மிக உயரமான டிங்க ஆதிவாசிகள் எந்த நாட்டில் வாழ்கின்றார்கள்? அது தெற்கு சூடான். பகவத்கீதை எழுதியவர் யார்? அது வேத வியாசகர். திருவிளையாடல் புத்தகத்தை எழுதியவர் யார்? அது பரஞ்சோதி முனிவர். யாழ் நூலை எழுதியவர் யார்? அது சுவாமி விபுலானந்தர். காகம் எந்த நாட்டின் தேசிய பறவை? பூட்டான். எந்த நாட்டு மக்கள் பூனையை கடவுளாக வணங்குகிறார்கள்? அவர் எகிப்து. இருபத்தி 11-25 வெள்ள அனர்த்தங்களால் இராணுவம் பொறுப்பேற்ற நாடு இது? தாய்லாந்து. இது 11ஆம் மாதம் நடந்தது. 27ஆம் தேதி நடந்தது, 11ஆம் மாதம். தாய்லாந்து இறந்தோர் தொகை எவ்வளவு? 13 பேர். தாய்லாந்தில் காணாமற் போனவர்கள் இத்தனை பேர்? 19,000. தாய்லாந்து வெள்ளத்தினால் மூழ்கிய தொழிற்சாலைகள் எத்தனை? 100. தாய்லாந்து வெள்ளத்தின் உயரம் எவ்வளவு? 335 மில்லிமீட்டர். இலங்கை அருகே உருவான டிட்வா புயல் என பரிந்துரைத்த நாடு எது? அது ஜெர்மன். பெப்சி பானம் எந்த நாட்டின் நிறுவனம்? அது அமெரிக்கா. உலகின் குளிரான கண்டம் எது? அது அண்டார்டிகா. குளிர்ந்த கோள் எது? அது நெப்டியூன். பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள வாயு எது? அது நைட்ரஜன். இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் உண்டு? 28. இந்தியாவில் வரி இல்லாத மாநிலம் எது? சிக்கிம். சிக்கிம் இந்தியாவில் எத்தனையாவது மாநிலமாக உள்ளது? 22. இந்தியாவில் அதிக ஏற்றுமதி செய்யும் மரக்கறி எது? வெங்காயம். இந்தியாவில் கலாச்சார விருது எந்த பழம்பெரு நடிகைக்கு கிடைத்தது? வையந்தி மாலா. இந்த வையந்தி மாலாவுக்கு விருது கொடுத்தவர் யார்? அது ரஜினிகாந்தன். செல்போனை கண்டுபிடித்தவர் யார்? அது மார்ட்டின் கூப்பர். மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் அது பெஞ்சமின் பிராங்க்லின். உலகில் இறப்பு அதிகமுள்ள நாடு எது? அது பல்கேரியா. சின்னஸ் புத்தகம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பமானது? 1843ஆம் ஆண்டு. இரவிலே மட்டும் குளிக்கும் பழக்கம் எந்த நாட்டினர் எப்படி கடைப்பிடிக்கிறார்கள்? ஜப்பான் நாட்டுக்காரர். இவ்வளவு கேள்விகளும் இன்றைக்கு தந்திருக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் ஜெகதீசன் அவர்களே, இந்த கின்னஸ் புத்தகம் வந்து 1955ஆம் ஆண்டு 27ஆம் தேதி 8ஆம் மாதம் தான் தொடங்கினது. கின்னஸ் புத்தகம் அதுதான் நானும் சொல்ல வந்தேன். 1955. 55
சரி, நன்றி. நான் அதை தவறுதலாக போட்டுட்டேன் புள்ளடக்கு. சரி, ஆஹ், வாழ்த்துக்கள் வணக்கம் உங்களுக்கு. அக்கா. பதியேக்கில் எங்களுக்கும் தான் தடுமாற்றங்கள் வர்றதானே ஆமா கண்டுபிடிச்சது. வணக்கம். நன்றி. ஆமாம், வணக்கம். வணக்கம் அக்கா. எனக்கு வந்து நீங்கள் அந்த எமன் நாடு வச்ச பெயர் டிட்பாப்பியல் சொல்லியிருந்தீங்க தானே? ஏமன். ஏமான் அதான் ஏமான் ஏமன். அது வந்து வங்கதேச இந்தியா வச்ச முந்தாவுக்கு பிறகு இந்தியா தான் அன்றைக்கு அந்த பெயர் வச்சு எமன் வச்ச பெயர் தித்வா. தீனா இட்டனா வாவன்னா தான் அவர்கள் பெயர் வைச்சார்கள். எமன் நாடு பார்த்து கொள்ளுங்கள். தித்பாப்பியல் என்று தான் அவர்கள் வச்சது. டிட்பாண்டு சொன்னது வந்து முந்தாப்பியலுக்கு பிறகு இந்தியா வச்சது. விலங்கியல் உங்களோட இது என்ன சத்தமாக தீனா இத்தன்னா தாவன்னா தித்வா புயல். ம். தாப்பியல் இத்தாண்டா நான் இதில் இருந்ததான் பார்த்து எழுதினேன். ஆனா அது இல்லையா, அது நீங்க டிட்வா புயல் உண்டல்ல கேட்ட நீங்க. ஆமாம், ஆமாம். அது இந்தியா வச்சதுதான். இப்ப விளங்கினதா? ஆமாம், ஆமாம். அது அதை பார்த்து கொள்ளுங்க. அது கணக்க புயலோட பேர்கள் எல்லாம் மாறி மாறி கிடந்தது. இதில் நான் ஆமாம் ஆமாம். தான் போட்டிருந்தேன். அதுக்கு பிறகுதான் அந்த தித்வா புயல் வந்தது. அந்த அது பேர் முந்தா புயல் தான் முதல் வந்தது. பிறகு உண்டு. இது பிறகு தித்வா. இதில் இப்போ என்னென்று புளியா போட்டுக்கிறாங்களோ. அது இருக்கலாம். சில வழியில போட்டு இருக்கலாம். பரவாயில்ல. தெரியாது, தெரிஞ்சு கொள்றதுதான். நான் இந்த இதில் பார்த்து தான் போட்டிருந்தேன். நான் பார்ப்பேன் பேர். அது எமன் வச்சது தீனா இட்டன்னா வாவன் பாரு. தித்வா. டிட்வா பேர். சரி, அது நாங்கள் கண்டுபிடி போவோம். ஆயத்தமாக எல்லாரும் தயவு செய்து ஒரு ஆக்களாக சொல்லுங்க. எல்லாரும் புலம்பத்தில் சொல்றதால நான் முதலாவதாக எந்த உறுப்புகள் 2 தடவை நான் தயவு செய்து சொல்லுவேன். 2 கேள்விகளை நீங்கள் கேட்டுட்டு மறுமொழியை தயவு செய்து சொல்லுங்க. எமது உறுப்புகளில் ஒன்று அளவைகளிலும் ஒன்று. எமது உறுப்புகளில் ஒன்று அளவைகளிலும் ஒன்று. அடி பாதத்துக்கு தவறு. நாடி நாடி தவறு. நாடி என்னண்டு வரும்? கை நாடி பார்ப்பாங்க. அளவைகளில் ஒன்றா? கை நாடி பார்க்கறது தானே. இல்லை இல்லை. தான் எண்சான் என்றது இல்லை. ஒன்று அளவைகளில் ஒன்று. எமது உறுப்புகளில் ஒன்று அளவைகளில் ஒன்று. அளக்கிறதுகளில் ஒன்று. சொண்டா அளக்கிறன்னு சொல்ல அந்த அளவை நாங்க சொல்லுவோம். இப்படி சொல்றேன் நான். சொண்டு சொண்டு உடுப்பு இடுப்புல அளவுகள் வருமோ? சொண்டு சொண்டுன்னு சொல்லி பார்க்கிறேன். சொண்டு சொண்டு என்னண்டு வரும்? அல்லாட்டி விரல். நெட்டக்கொம்பை வெட்டி அவர் சொல்ற ரெண்டுக்கும் பொருத்தமா வருகுதாண்டு தயவு செய்து ஒரு தடவை அவர் எத்தனை யோசிச்சு சொல்றார்? சொல்லுங்க. இப்ப இப்படி இது இப்படி எடுக்கல. முகத்தல் அப்படி பாக்குறதா இல்ல. அளவைகளில் ஒன்று. அளவைகள் உறுப்புகள் எங்கட உறுப்புகளில் ஒன்று, மற்றது அளவைகளில் ஒன்று. அளவைகள் அளக்குறது. அளக்கிறண்டில அளவை. அளவை அளவை
அதான் நான் அடி எடுத்தேன்னா அந்த பாதம் ஒரு காலண்டு வருமா கால் அளவைக்கு? கால் என்பது சரியான பதில். ஓ கால் கால் அரை அளவு வரையளவு. கால் அரை என்று அளக்குறோம் தானே. ஓ ஒரு புள்ளி. அறிவுக்கறி வேறு ரெண்டாவது ஒரு பாடத்தை என்ன விட சொன்ன நீங்க? அப்புறம் மறுபடியில கேளுங்க. கால் என்பது சரியான பதிலா? கால் அளவண்டு இருக்கல்ல, மற்றது உறுப்புகளில் ஒன்று கால். சரோஜினி அது பத்மினி கமலாந்தன் கேக்குதா? மியூட் பண்ணிருக்கு. கேட்டுட்டு ஓ போய் கேக்குது. கால் என்பது சரியான பதிலா? ஒரு பாடத்தை முதலில் ஆசிரியர் இப்படி செய்வார். ஒரு பாடத்தை முதலில் ஆசிரியர் இப்படி செய்வார். இதுதான் இலங்கையின் உயிரழிவுக்குரிய ஆயுதமாகவும் இருந்தது. இதுதான் இலங்கையிலே உயிர்கள் அழிவுக்குரிய ஆயுதமாகவும் இருந்தது. பூச்சியம். பூச்சி பூச்சி. இதுதான் இலங்கையில் அழிவுக்கு இருந்தது. பூச்சி என்ன பூச்சி? நுழம்பு அதில் இல்லை. அது அப்படி இருக்குத்தான். நுழம்ப பூச்சி அடுக்கலாம் தான். ஆனால் ஆசிரியர் அந்த ஆசிரியர்கிட்ட அந்த தரவு ஒரு கத்துக்கு ஒரு பாடத்தை முதலில் ஆசிரியர் இப்படியாக செய்வார். இப்படி செய்யுங்க. இதுதான் இலங்கையின் உயிர் அழிவுக்குரிய ஆயுதமாக இருந்தது. விளக்கு தீவர் இல்லை. இதுதான் இல்லை, இதுவும் தான். இதுவும் ஒரு இதா இருந்தது. அழிவு, மக்களை அழிக்கிற. ரசாயனம் கொண்டு வருமா? இல்ல, ரசாயனத்தால அழிச்சது. ஆசிரியர் தொடக்கி வைக்கிறேன். ஆசிரியர் என்ன அழிச்சது, குண்டாலே அழிச்சது. வேறு என்ன? சன்னம் வருமா? இல்ல. ஒரு பாடத்தை முதலில் ஆசிரியர் இப்படி செய்வார். இது இலங்கையில் உயிர் அழிவுக்கு ஆயுதமாக இருந்தது. அடியண்டு வருமா? இல்ல. ஒரு பாடத்தை இப்படி செய்வாரா? அதான் விளங்கப்படுத்து. எங்கட வழிகுலத்தில் எல்லாம் ஆசிரியர் தடிய வச்சு இப்படித்தான் குட்டுவர். விளக்கு விளக்கப்படுத்த. ஆசிரியர் அந்த இது வந்து சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளுக்கு வித்தியாசமா இருக்கும். இது தண்டனையா? இல்ல இருக்கும். இல்ல, சின்ன பிள்ளைல பெரிய பிள்ளைல முதல் தண்டைக்குள்ள இப்படி ஆசிரியர் செய்வார். ஆடுசாலை மாணவர்கள் உண்டு. அன்னது கவனம். இலங்கையில உயிரழிவுக்கு இதா இருந்தது. ஆசிரியர் வெல்கம் பண்றாது. ஆசிரியரை செய்வோம். வேறு என்ன? மார்னிங் சொல்லுவோம், வணக்கம் சொல்லுவோம். அது மற்ற ரெண்டாவதுக்கு தரதுக்கு வருமோ? அதுதானே. இல்ல. முதலாவது என்ன சொன்னீங்க? ஒரு பாடத்தை முதலில் ஆசிரியர் இப்படி செய்வார். ஆசிரியரா? இது இலங்கையில் உயிர் அழிவுக்குரிய ஆயுதமாகவும் இருந்தது. ஆசிரியர் இப்படி செய்வார். இலங்கை உயிர் அழிவுக்கான ஆயுதம். அம்பு, துப்பாக்கி, தோட்டா, துடக்கிறது அடியோ சொல்வாரு. அதத்தான் இல்லையண்டவன். பத்மினி வடிவா சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. நெருங்கி தொடக்கம். மற்ற ரெண்டாவது தடவுக்கு சரி வருமோ? தொடக்கம் தொடக்கு வராது.
வணக்கம் ராஜினி. அந்த துவக்கி விடுவார், துவக்கி விடுவார். துவக்கன் என்பது சரியான துவக்கு. பதில். துவக்கால அழிவில் வந்ததானே துவக்கால. ஓ துவக்கி வைப்பார் ஆசிரியர் முதல் பாடத்தை. ஆமா, பத்மினி. பத்மினி என்பது சரியான. இது கொஞ்சம் கஷ்டம்தான், நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு, பயமா கிடக்கு என்னது செய்ய. நான் குண்டு துவக்கண்டு நெச்சு போட்டு அப்புறம் இதுக்கு பொருந்தாது. எப்படியும் ஆசிரியர் என்னத்தே முதல் துவக்கித்தானே வைக்கிறார். துவக்க ஆயுதம் தானே. சரி. எமது முக்கிய உறுப்புகளின் செயற்பாடு. எமது முக்கிய உறுப்புகளின் செயற்பாடு 2 நேரம் சொல்லி இருக்கிறேன். எமது முக்கிய உறுப்புகளின் செயற்பாடு. நோய் வந்தால் சிலர் சாஸ்திரங்களிடம் ஓடுவார்கள். நோய் வந்தால் அல்லது அந்த பாம்பு கடி அப்படி என்றால் சிலர் சாஸ்திரங்களிடம் ஓடுவார்கள். இரண்டாவது தடவை விளங்கு இல்ல. பாம்பு கடி வந்தால், ஒரு நோய் வந்தாலும் ஒரு பாம்பு கடி அப்படி இருந்தாலும் சில பேர் ஓடுவார், ஓடுவார்கள். பரியாரிட்ட தானே ஓடுவோம். பெரியாரிட்ட போடுவார்கள். ஏன் போடுறவையும் முதலாவது சொல்லுங்க. எமது முக்கிய உறுப்புகளில் ஒன்று செயற்பாடு. பார்க்கிறதுக்கு பார்வை. பார்வை என்பது சரியான பதில். பார்வை பார்க்க போறேன். பார்வைக்குத்தான் பாம்பு கடிக்கணும் உடனே பார்வை போற இல்லை. மற்றது பார்வை. எமது முக்கிய உறுப்புகளை செயற்பாடு. கண்ணின் பார்வை. ஆமா, நல்லா இருக்கான். இது ஒரு கேள்விக்குரியது. எனக்கு தண்ணி ஆண் பெண் இனத்தை பிரிக்கக்கூடியது. முதலாவது கேள்விக்குரியது. பாலினம். இனம் அண்டு வருமா தனிங்க? இல்ல. ஆண் பெண்ணை பிரிக்க கூடியதா? ஆண் பெண் இனத்தை பிரிக்கக்கூடியது. அது பால் அண்டு வரும். பால் அண்டு தனிங்க. அதை விட வேற பால் பிரிக்கலாம். வேற என்ன? ஆண் பெண் பண்பு. கேள்விக்குறி. ஆணினம் இனம். ஆணினம் பெண்ணினம். முதலாவது தடவை என்ன கேள்விக்குறியா? குழந்தை பிறந்த உடனே கொடி 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 தொப்பு கொடி. பேர் என்று சொல்லி கேள்விக்குரியது. கேள்விக்குறியா? கொடி என்ன வேற. இது ஒரு கேள்விக்குரியது. கேள்விக்குறி. என்ன பெயர்? என்ன என்ன பெயர்? அப்பம் இல்ல 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 பாலினமா? பாலினம் இல்ல. அது உங்களுக்கு தெரிய வேணும். இந்த இது உறுப்பண்டு வருமா? பிறப்பு அல்ல உறுப்பு? இல்ல இல்ல. கேள்விக்குரியது. இந்த ஊர் முகவரி. பெயர். ஆண் பெண் இனத்தை பிரிக்கக்கூடியது. ஆண் பெண் இனத்தை பிரிக்கக்கூடிய உடை வராது. உடை. சரி, இது ஒரு கேள்விக்குரியது. கேள்வி என்ன ஆச்சரியத்துக்குரியன்னு சொல்லலாம். கேள்வியே ஆச்சரியம். ஆச்சரியம். ஆச்சரியத்துக்குரியன்னு சொல்றேன். ஆச்சரியம். ஆண் பெண் இனத்தை உறுப்பு வருமா? உறுப்பு முடியண்டு வரும். இல்ல இல்ல. உறுப்பு. இதனையா? என்ன சத்தமா? இதனையாண்டு வருமா? இதனையாண்டு இல்ல, தவறு. அது என்னண்டு வரும்? அதான் ஆண் பெண்ணண்டா 2 விரண பிள்ளைகள உண்டு. இல்ல, முதல் கேள்விக்கு மறுமொழி. கேள்விக்கு மறுமொழி. விடை. இல்ல. ஆண் பெண் இனத்தை பிரிக்கக்கூடியது. இனத்தை பிரிக்கக்கூடியது வேற என்ன பிரிக்கிறது? குணம் வருமா? குணம் குணம் என்னண்டு பிரிக்கிறது? உறுப்பு.
இல்ல. உறுப்புண்டு தான் நானும் முதல் சொன்னேன் இல்லையாண்டா. கேள்விக்குரியண்டா அது அங்கே இல்ல விளைக்குது. இனத்தை கேள்விக்கு விட. கேள்விக்குரியது ஆச்சரியத்துக்குரியது தான். அது ஆச்சரியத்துக்குரியது கேள்விக்குரியது நாங்க நினைக்கிறோம். பெயரா ஆ? பெயரா பேர் வராதா முதல் சொன்னாங்க. பேர் வராது. இந்த எக்ஸ்ட்ரா எடுப்பினா பார்க்க யாருக்கு? சில வேளையில ஆணோ பெண்ணோ உண்டு. இன்னும் நெருங்கி இருக்கிறீங்க, யோசிச்சு சொல்லுங்க. கருவில கருவில என்னண்டு கண்டது? முதலாவது வருமா? எக்கோ எக்கோ தானே ஆணோ எடுக்கிறது. பெண்ணோண்டு கண்டுபிடிக்கிற எப்படி உண்டு. ஏக்கா எக்கோன்னு தானே பாக்குறது. ஆண் பண்ணினத்தை பாக்குறதுக்கு எக்கோ பாக்குறது. இல்ல 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 வேற பத்மினி நிக்கிறீங்க, அதுக்காக நீங்க அது வடிவா சொல்லுங்க. டெலஸ்கோப் அந்த எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு தமிழ் சொல்லுவோம். விளங்க இல்ல. கதிர். கதிரோ இல்ல. ஊடுகதிர் 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 என்ன? ஊடுகதிர் என்னன்னு வருங்க. அதுதான் அது என்ன அது அதுக்கு ஒரு கேள்விக்குறிக்கு என்னண்டு வரும் கதிர். ராட்டேக்கன் கேள்வி. நெருங்கி நிக்கிறீங்க, ரெண்டாவது நிக்கிறீங்க சொல்லுங்க. யோசிச்சு அடையாளத்தை தான் ஆண் பண்ணினம் வரும் அப்படின்னு பார்த்தா. அதுதான் அதுக்குள்ள நிக்கிறீங்க, அதை சொல்லுங்க வடிவா. அதான் உறுப்பின் அடையாளமும் வருந்தான வித்தியாசம். கத்தரி வெட்டுறது கத்தரி. ஊனா ரீனா குறி வாழ்த்துக்கள். குறி. ஆண் குறி பெண் குறிக்க பிள்ளைகளை பிறந்த உடனே நாங்கள் எங்க பாக்குறோம்? ஆண் குறி பெண் குறிக்கத்தானே பாக்குறது. அதத்தான் அதான் உருப்பண்ட நாங்க. உறுப்பு வராதே. உறுப்பு குறி என்றால் உறுப்பு தானே. உறுப்பை மற்ற முதலுக்கு சேராதே. கேள்விக்குரியெல்லாம் உறுப்பண்ண வருதா? நான் சொன்னேன் அது முதல் ரெண்டுக்கு அடையாளம் என்று சொல்றது வராது. குறியண்டா தான். ஆண் குறி பெண் குறி என்று பார்த்து தான் நாங்கள் ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையாண்டு அடையாளம் இதை பார்த்து தான் குறி என்பது சரியான பதில். கேள்விக்குறியிலே அந்த குறி வருதுதான். குறி வருது. வேற சொன்னது நேவிஸா? நேவிஸ் முடிஞ்சது. குறியா மற்றது மதுபானங்கள் அளவுக்கு மிஞ்சினால் இது நடக்கும். மதுபானங்களை அளவுக்கு மிஞ்சினால் இது நடக்கும். சிலருக்கு தங்கள் தங்கள் மதங்களில் மூழ்கி வரி 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 வரி. யாரு சொன்னது? வாணி. சரோஜினியும் சொன்னா. இல்ல, வாணிதம் முதல் சொன்னவர். சிலருக்கு வாணி ஆ வரி முடிச்சிட்டது. முறிஞ்சுது. அடிச்சது முறிஞ்சுது. முறிஞ்சுதான் இப்ப வருது பதில். அடுத்தது மேலே இருந்து கீழே விழும்போது மிக அழகாயிருக்கும். மேலே இருந்து கீழே விழும்போது மிக அழகாயிருக்கும். வயல்களில் இது ஒரு பெரிய வேலை. அருவி. வாழ்த்துக்கள். அருவி அருவி விளைகளை அதான் இருக்கு. அருவி வெட்டுறது பெரிய வேலை. நேவிஸ் பிலிப். நேவிஸ் அக்கா உங்களோட கசாப்பை ஓபன் பண்ணுங்க. பண்ணித்தான் இது நடக்குது. சமைக்கிறது 2 சமையல். உள்ள பாத்திரம் எல்லாம் உடைச்சி அதுதான் அடிச்சு புடிச்சு. அடுத்தது இனிப்பான ஒரு பொருளை இது குறிக்கின்றது. இனிப்பான ஒரு பொருளை இது குறிக்கின்றது. இப்பெயரில் ஒரு சஞ்சியம் வந்தது. கரும்பு கரும்பு பேரில் சஞ்சிய வந்ததோ? தேனி. தேன். தேனி என்றும் வந்திருந்ததான். தேன் தேன் என்று வரும். இல்ல. மஞ்சரி. இல்ல. இனிப்பான ஒரு பொருளை. கேசரி. கேசரி. இல்ல. வந்தது. அதுவும் சரிதான். நான் வச்சிருக்கிற வேறு ஒரு புத்தகம் வந்தது. பாணி பாணி ஆணி. பாணி என்ற ஒரு புத்தகம் வந்ததோ? தேனி என்ற ஒரு புத்தகம் வந்தா இனிப்புக்கும் அது சரியா இருக்கலாம். ஆனா தேனியை நான் இல்ல, நான் வச்சிருக்கிற வேற. இனிப்பான ஒரு பொருளை குறிப்பது. இப்பேரில் ஒரு சஞ்சிய வந்தது. தேனி பத்திரிகை. கேசரி வரும் தானே. வீரகேசரி. அது நேவிஸ் பிலிப் சொல்லிட்டு கற்கண்டு என்பது சரியானது. நான் தான் சொன்னேன் முதல். சரி சரி சரி.
இல்ல நேவிஸ் பிலிப் தான் முதல் சொன்னது. ஓகே. பிள்ளைகளை ரெண்டு சொல்லாம வெளியில வந்து சொல்லுங்க. என்ன உங்களோட குரல் வருது இல்லை எனக்கு. குரல் வருகிறதுல தான் நானும் சத்தம் போட்டு தான் கதைக்கிறேன். என்ன ஆ, செய்ய? சரி, அடுத்த மக்களிடத்திலும் இது உண்டு. மக்களிடத்திலும் இது உண்டு. பறவைகள் மிருகளிடம் இது உண்டு. ஆர்ப்பாட்டம். மக்களிடத்திலும் இது உண்டு. பறவைகள் மிருகங்களிடம் இது உண்டு. ஆர்ப்பாட்ட மிருகங்களிடம் பறவைகள் உண்டு. ஒற்றுமை சத்தம் ஒற்றுமை மட்டும் வருமா? ஒற்றுமை குரல். நான் குரல் சொல்றேன். குரல். இல்ல. சண்டை சத்தம். சண்டை வரும். சத்தம். சண்டை சண்டை சத்தம். இல்ல. சத்தம் வராது. மக்களிடம் இது உண்டு. பாசம். பறவைகள் மிருகங்களிடம் இது உண்டு. பாசம். கண்ணீரும் எடுக்கலாம் தான் ரெண்டும். நான் இல்ல. பாசம். பாசம் சொல்றேன். இல்ல. அழுகைக்கு இது ஒரு செயற்பாடா? இல்ல இல்ல. மக்கள் செயற்பாடு இல்ல. இது ஒரு குரல் பாட்டு. அது மாதிரி தான் உண்டு. அப்போ ஓசை இல்ல. கத்துறது. ஊழையிடுறது குரட்டை விடுறது மக்களிடத்திலும் இது உண்டா? மக்களிடத்துல இருக்கா? அதுவும் இப்ப கத்திக்கொண்டுதான் இருக்குது. குரட்டை சொல்லுவோம். நாய் குரட்டை விடுறானே. இல்ல. மக்களிடத்தில் பறவைகள் விலங்குகளிடமும் இது உண்டுன்னு சொல்றீங்க. பறவைகள் மிருகங்களிடம் இது உண்டு. பசிய சொல்றேன். பசி. இல்ல. தேடல் அது எல்லா இடமும் உண்டுதான். இல்ல. தேடல் இல்லையா? இல்ல. பறவை மிருகங்களிடம் அப்போ இடப்பெயர்வு கால்கள் வாக்கள் மாதிரி பறவைகளுக்கும் தன்மானம் இருக்கும். இல்ல. அது பறவை மிருகம் ஆட ஓடையில தானே, அப்ப அதுக்கு தன்மானம் இல்ல. கால்கள் இல்லையா? இல்ல. கோபம் சொல்றேன். கோபம். இல்ல. என்ன உணர்வு வருமா? உணர்வு இல்ல. பெயர் கொண்டு வராது. முறைச்சு பாக்குறது இல்ல. இல்ல இப்பத்த நிலையில பெயர்வு வரும் தானே. நித்திர இல்லாட்டி முதுமை வருமா? இல்ல. மக்களிடத்திலேயும் பெயர்வு இப்ப. ஆனா பறவை மிருகமும் தானே பெயர்வா தானே, இடப்பெயர்வுகள் மாதிரி. இல்ல. இல்லாட்டி சப்தம். கேட்டுட்டா குரல் கூக்குரல். இல்ல. இது சொல்றாங்களுக்கு 2 புள்ளி. இது கொஞ்சம் கஷ்டமான பாப்பேன். யாரு யோசிச்சு சொல்லுங்க. அது நீங்கள் உண்டு தரவு மாதிரியே இருந்தாங்க. புள்ளிய கூட தர வேண்டாம். நீங்கள் ஒரு புள்ளிக்கே சத்தத்தை ஒரு இதை இது சொல்ல தரவு தரையிலாது. இதுக்கு மக்களிடத்திலும் இது உண்டு. இரக்கம் உணர்வு முதல் எழுத்து சரி. முதல் எழுத்து ஈனா சரி. இதயம் பறவைகள் மிருகளிடம் இதுவும் உண்டு. இதயம் இல்ல. ராணி சொன்ன ஈனா சரி. மற்ற எழுத்து சரி. நான் பெருக்கம் சொல்றேன். பெருக்கம். இனப்பெருக்கம். இனம் என்பது சரியான பதில். மக்களிடம் இது ஒன்றா இருக்குத்தானே. மக்களிடம் தமிழ் இனம் ஒன்று இருக்குது. பறவைகளில இருக்கு, மிருகங்களிடம் இருக்கு. மிருகங்கள்ல இருக்கு. ஆண்கள் பறவைகளிடம் மிருகங்களிடம் இது உண்டு. இனம் இருக்கு. அதுல ஒரு இனத்துல இருக்கணும் தானே. பறவைகள்ல பறவை இனம் காகம் இருக்கு, அது இருக்கு. மிருகங்கள் இருக்கு. செல்வி நித்யானந்த. இல்ல நான் அப்படி பார்த்தா இனப்பெருக்கம் மட்டும் சேர்த்து போட்டேன் சொல்லிட்டு. அடுத்தது சிலருக்கு புண்கள் ஏற்பட்டால் இதுவும் வரும். சிலருக்கு புண்கள் ஏற்பட்டால் இதுவும் வரும். சமயங்கள் இதில் மிகவும் அக்கறை உண்டு. சமயங்கள் இதில் மிகவும் அக்கறை உண்டு. காயம். சமயங்கள் இல்ல என்ன? சமயங்கள் இதில் மிகவும் அக்கறை உண்டு. சமயங்களிலா என்ன உணர்வு வருமா? சமயங்கள்ல உணர்வு எங்க வருது? சிலருக்கு புண்கள் ஏற்பட்டா இது ஏற்படுறது அதிகம். சிலருக்கு புண்ணு வந்தா இது கட்டாயம் வரும். இல்ல இல்ல. தடயம் கடிக்கும். ஏற்பட்டால் சமயங்கள்ல தழும்பு. சமயங்களில் இது உண்டா? அடையாளம்.
சமயங்கள் இதில் மிகவும் அக்கறை காட்டுவார்கள். சமயங்கள் இதில் இறை மிகவும் இறை அக்கறை இறை இப்ப இறை இப்ப பத்மினி சொன்னது சரியாக நெய்மோ அடையாளம்ன்றது இல்ல இறைவன் இறை சமயம் இல்ல. சமயங்கள் இதுல கரகாட்டம். புண்கள் ஏற்பட்டா இது கட்டாயம் வரும். புண்கள் பெறப்போகுதுன்னு சொன்னா கட்டாயம் இருக்கிறது. கடிதான் வரும் புண்கள். கடி வருது. பொக்களம் வருமோ பொக்களம்? இல்ல. புண்களோ நோய்களோ வருமெண்டா இது கட்டாயம் இருக்கும். நோய்கள் ரெண்டும் எடுக்கலாம், புண்கள் ரெண்டும் எடுக்கலாம். ஆ, சோர்வு வரும். சமயங்களில் கடைப்பிடிப்பதுன்னு சொன்னா அது சூழ்ச்சிக்கு வரும். மதங்கள் கடி சமயங்கள் வரும், கடி. சமயங்கள் சமயங்கள் இதில் மிகவும் அக்கறை காட்டுவார். மதங்கள் வந்து நான் விரிவாக்க வேண்டாம். அந்த புண்களோட சில நேரம் இந்த எது நோய் ஏற்பட்டாலும் இது ஏற்படுவதுண்டா? வலி என்றுதான் வரும். இல்ல. ஏற்பு ஏற்பு என்று வருமா? புண்கள் ஏற்பட்டா ஒரு என்ன வரும்? ஒன்றுக்கு பாக்குறீங்க, மற்றதுக்கும் பார்க்கணும். அதான் அதான் எல்லா சமயங்கள்லயும் வருமா? எல்லா சமயங்களும் இருக்கு. சொறியும் சொறியா ஒரு சொல்லு சரி, ஒரு எழுத்து சரி, சோனா வரும். ஒரு எழுத்து சரி. இது நெறி. வாழ்த்துக்கள். ஓ, நெறிமுறை. நெறி வாழ்த்துக்கள் வாணி. நெறி போடும். ஆமா, ஆமா, ஆமா. வாழ்த்துக்கள். சொன்னா நெறி போடும். ரஜினி அக்காக்கு நன்றி ரீ எடுத்ததுக்கு. அது உங்களுக்குதான் புள்ளி வரும். நான் அங்க புள்ளிக்கு உங்களை புள்ளி தர மாட்டேன், நான் தர மாட்டேன். நீங்க ரீ சொன்னதுக்கு நன்றி. இல்ல, நான் நினைச்சது அந்த இந்த சில பேருக்கு அந்த புண் வந்தா குஷ்டரோகம் வராது. அப்ப அதுக்காக இல்ல நெறி போடுற இல்ல, அக்களுக்குள்ள போடும். ஆமா, ஆமா. கேன்சருக்கெல்லாம் முதல் நெறி போடும். கட்டி அதை கட்டி தான் நெறி என்று சொல்றது. கட்டியா இருக்கு நெறிதான். வேலை செய்ய கஷ்டம் கஷ்டமா நெறி என்பது சரியான பதில். மற்றது பெண்களுக்கு உவமையாக கவிஞர் கவிதை எழுதுவார். பெண்களுக்கு உவமையாக கவிஞர் கவிதை எழுதுவார். இதற்குள் அகப்பட்டால் வெளியில் வருவது மிகவும் கஷ்டம். இதற்குள் ஏற்பட்டால் வெளியில் வருவது மிகவும் கஷ்டம். பொறி பொறியா கவிஞர்கள் எழுதுறதா பெண்ணை பார்த்து? நதி. அலை என்று வருமா? நதி நதி இல்ல. வணக்கம் ஜியாக்கா. வணக்கம், வாங்க. ஆமாம், நான் நெருக்கித்தான் வந்தேனா முடிஞ்சது. அழகு என்று சொல்றேன். இல்ல, பெண்களுக்கு உவமையாக கவிஞர் கவிதையாக எழுதுவார் அதிகமாக. இதற்குள் ஆகப்பட்டால் வெளியில் வருவது கஷ்டம். மது. மதி என்று வருமா? மது மது. இல்ல இல்ல போதை போதை இல்ல. பெண்களுக்கு உவமையாக போதை ஆளுகிறார். இயற்கை. நிலவு மதி இல்ல. மதிதான் நான் சொன்னேன். இல்லையா? ரெண்டாவது தடவை இருக்கத்தாங்க. இதற்குள் ஆகப்பட்டால் வெளியில் வருவது கஷ்டம். பொறி வராது. பொறி பொறி போனாரீனா பொறி பொறி வருமா கவிஞர்கள் பெண்களுக்கு எழுதுகிறது? மதி. காதல் காதல் இல்ல. இதற்குள் அகப்பட்ட வெளியில் இடையண்டு வருமா? இடை. வாழ்த்துக்கள். இடையதான். இடைய பெண்கள் வர்ணிச்சல். பெண்கள் இந்த இதை சொல்றது இடிய அண்ணன் இடியத்தை தான் இடியண்டா பெண்களோட இடிய பெண் கவிஞர்கள். ரெண்டாவது இதற்குள் அகப்பட்டால் வெளியில் வருவது கஷ்டம். இடைய செல்வி நித்யானந்த். சிறப்பா எனக்கு வாழ்த்துக்கள் ரியாக்காக்கு. சரியான கஷ்டம் கண்டுபிடிக்க. வாழ்க்கையில கணவன் மனைவிக்கிட ஏற்படுவது இது. வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு ஏற்படுவது இது. சில சமயங்களில் பூமி அதிர்ச்சினால் இது ஏற்படுவதும் உண்டு. பூகம்பம். கூடல். வெடிப்பு. நான் கூடல் சொல்றேன். வச்சிருக்கிற எல்லாம் சரி, எல்லாம் நீங்க சொல்ற எல்லாம் சரி. ஆனா அது உண்மையானது. பிரிவு. பிளவு என்பது சரியான பதில். பிளவு இந்த பூமி அந்த உடனே நிலம் எல்லாம் பிளவுறது. என்ன பிரிவு பெற்றதான் பிளவுதான் நான் வச்சிருக்கேன். செல்வி நித்யானந்தன்.
சிலர் மிக ஆவேசமாக இதனை செய்வார்கள். சிலர் மிக ஆவேசமாக இதை செய்வார்கள். உள்வாங்குங்க. சிலர் மிக ஆவேசமாக இதை செய்வார்கள். எமது உடலில் ஒரு உறுப்பின் வேலை. எமது உடலின் ஒரு உறுப்பின் வேலை. மூச்சு முழு மூச்சாக செய்வார்கள். வேலை வேலை இல்லை, வேலையைத்தான் நீ சொல்றேன். ஒரு உறுப்பின் வேலை உண்டு. முழு மூச்சாக செய்வார்கள் சொல்வார்கள். இல்லை இல்லை சரி வராது. ரத்த ஓட்டம் ஓட்டம். இல்லை. ஒருக்கா தரவை சொல்லுங்கக்கா. சிலர் மிக ஆவேசமாக இதை செய்வார்கள். சிலர் மிக ஆவேசமாக இதை செய்வார்கள். எமது உடம்பில் உள்ள ஒரு உறுப்பின் செயல்பாடு. வீசு, கை வீசு, வீசுறது, வீச்சா செய்வார்கள். வீசு. இப்ப வியர்வை. நடை. இல்லை. வியர்வை. நடை. ஓட்டம். ஓட்டம் இல்லை. என்ன சொன்னா தானே ஓட்டம். மூச்சா. மூச்சு. இல்லை. துடிப்பட்டு வருமா? துடிப்பு. துடிப்பு என்பது சரியான. துடிக்கிறேன் அவளை செய்யணும் ஆர்வத்தில் இருதயத்தில் இருக்கிற துடிப்பு. சில ஆவேசமாக இருந்துச்சு. எமது உடவுல ஒரு உறுப்பின் செயல்பாடு துடிப்பு. இதய துடிப்பு. அடுத்தது சிறு குழந்தைகளின் செயல்பாடை கண்டு இப்படி சொல்வார்கள். சிறு குழந்தைகளின் செயல்பாடை கண்டு இப்படி சொல்வார்கள். இதிலும் நாம் வெளிச்சம் வர பாவிப்போம். இதிலும் வெளிச்சம் வர நாம் பாவிப்போம். சுட்டி, சூனாட்டு நட்டினா சுட்டி. சுட்டி என்பது சரியான பதில். சொன்ன நீங்க என்ன பதில்? சுட்டி சுட்டி விளக்கு. சுட்டி சுட்டித்தனம். சுட்டித்தனமான இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு சின்ன பிள்ளைகளை பார்த்து சுட்டித்தனமான பிள்ளைகளை சின்னதுல நாங்க விளக்குங்களோட கார்த்திகெல்லாம் சுட்டி வச்சு கொளுத்துறீங்க தானே சின்ன சுட்டி. காலையில் எல்லோரும் இதனை செய்வார்கள். சரியா? காலையில் எல்லோரும் இதனை செய்வார்கள். எமது உறவுகள் சில வீடுகளில் இது விளக்கு, பல்ல விளக்குல கடன் கடன். சொல்லட்டும் விடுங்க கொஞ்சம். ரெண்டாவது சொல்ற கடையில சொல்றீங்க. எமது உறவுகள் வீட்டுக்குள்ளே இதனை அமைத்து வைத்திருக்கிறார்கள். வீட்டுக்குள்ளே. ஓ. முதல் தடவை என்னக்கா? காலையில் எல்லோரும் இதனை செய்வார்கள். கோவில். மிச்சம் பின்னுக்கு இருக்கு. ஆனா நீங்கள் முதல் சொல்லணும். என்ன முதல் 2 எழுத்துல இருக்குது. காலையில் இதை செய்வார்கள். வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. துதி துதி. வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்களா துதி? காலையில் இதனை செய்வோம். பெரிய தரவா தெரியலாது. சும்மா தமிழெல்லாம் தந்தனான்னு பாப்பேன். நீங்க விளக்கு விளக்கு விளக்கு. காலமேல விளக்குறது வீட்டுக்குள்ள விளக்கு வச்சு கும்பிடுறது. இல்லை இல்லை இல்லை, அப்படியானது ஒன்றுதான். திதி என்று வருமா? நாங்களெல்லாம் தாயகத்தில் இப்படி வச்சிருக்கல. வீடுகள் இல்லை இதுகளை வச்சிருந்தோமா? வச்சிரு இல்ல, வச்சிருக்க இல்ல. இப்ப வச்சிருக்கேன்னா நான் முந்தி இல்ல. படம் இப்ப இருக்குதா? இப்ப சில ஆக்கள் வச்சிருக்கேன். தாயகத்துல வச்சிருக்காங்க. இப்ப வச்சிருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப முதல்ல கண்டுபிடிக்கணும். அது இப்ப மனசுல கூட தானே வீட்டுக்குள்ள இருக்கு. அந்த ஓடாத சைக்கிள் வேணுமோ? சைக்கிள். அப்ப இப்ப வீட்டுக்கு டொய்லெட்டுக்கு தான் வருமோ? அப்ப அபியாசம். அப்படியானது ஒன்றுதான். நான் அது இல்லை. கழிவறை இல்ல. பயிற்சி. காலையில எல்லோரும் இதனை செய்வார்கள். காலையில பயிற்சி. நடை. இல்ல, வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறேன்னு சொன்னா வீட்டுக்குள்ள பயிற்சி சைக்கிள் இருக்குதானே? இல்லை. நாய வச்சிருக்கிறேன் வீட்டுக்குள்ள. நாய் காலமேல எல்லோரும் செய்கிறது இதனை செய்வார்கள். பொதுவா எல்லோரும் அதிகமாக இதை செய்கிறது. காலமே உடுப்பு மாட்டுவினா? உடுப்பு. நமஸ்காரம் நமஸ்காரம். வணக்கம். கழுவுறது. வீடு பெருக்கிறது. இல்ல. வணங்குதல். இல்ல. காலையில செய்யற செயல்பாடா? காலையில செய்யற செயல்பாடா சொல்றீங்களா? ஏற்பாடா?
ஓ, செயல்பாடு தான், வேறு என்ன செயல்பாடு தானே. அப்ப காலையில எழும்பினோன்னா சாப்பிடுவோம். அப்ப விளக்கு மாறு காலக்கடன் விளக்கு மாறு வீட்டுக்குள்ள ஒரு அப்படியா சொல்லில சொன்னா? சொல்லணும். அங்க வந்து அப்படியா அங்க வந்து வெளியில கடனை கழிக்கிறது, இங்க உள்ளூர் கடனை கழிக்கிறோம், அவ்வளவு தானே. அதுதான் அதுக்கு விடிய சொல்லுங்க, சரியான விடிய. வீட்டுக்குள்ள வைத்திருக்கிறது விளக்கு மாறு இருக்கும். அக்கா காலை மேல அக்கா சிரிக்காதேங்க, நாங்க கோஸ் பைப்ப வச்சிருப்போம், கடனை கழிக்கிறோம். கோஸ் பைப்ப பூட்டி விட்டுருவாங்க. தும்பு தடி கேத்தில் வச்சிருப்பான், கேத்தில் தேநீர் குடிக்க. காலமேல உங்களோட ஒரு செயல்பாடு கிரியத்தில் வச்சிருக்கிறாங்க. எழும்புறது அந்த செயற்பாடு பாயண்டு வருமா? எழும்புதல். குந்தி கொண்டிருக்கிறது. கட்டில இருந்து எழும்புறது. கட்டில் இருக்கிறது வருமா? அப்ப காலையில் எல்லோரும் இதை செய்யறீங்க, பிரபல தெரியாம இருந்தா நான் வணங்குதல் இல்ல. எல்லோரும் பண்றா பிளாஸ் பண்றேன் பொதுவா எல்லாரும் செய்யறவை பொதுவா. இதை உங்களுக்கா படுத்திருந்து போட்டு நடாமோன்னு சொன்ன அன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு இதுதான் ஒவ்வொரு நாளும் செய்கிறவரா. தண்ணி குடித்தல். நீர் குடித்தல் இல்ல, இதைத்தான் நாங்க செய்யறோமோ. அப்ப நடத்தல் நடத்தல் இல்ல இல்ல, ஒவ்வொரு நாளும் செய்யணும்னு சொன்னவர் தான். பூமிய கும்புறாரு அல்லாடி கொண்டாடுகிறதோ. அவர் இயற்கைய கும்புறன்னு சொல்லுவார். எழும்பினோடனே கொப்பளிக்கிறதோ? கொப்பளித்தல் இல்ல 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 யோகா இல்ல பல்லு மினுக்குறா. இல்ல அதோட சம்பந்தப்பட்டு வராது. நான் சொல்றேன், குளிக்கிறதா? தோப்பு கரணம் போடுற இல்ல, மற்றது வரணுமே. இதுல நாம் என்ன காலையில் எல்லோரும் இதை நினைச்சோன்னா எம்மாது உறவுகளின் வீடுகளில் இது இப்போ இருக்கின்ற சில வீடுகளில் இருக்கு வச்சிருக்கிறார். கண்ணாடி இல்ல சில விளக்கமாக சொல்லிடாது, நீங்க சொல்லுங்க வா. ஒரு சாமியார ஒரு சின்ன குழு தாங்க வீடுகள்ல இருக்கிறதுல ஒரு சின்ன குழு உண்டு. சாமியார சொன்னீங்க, இப்ப கணக்கு உதாரணங்கள் சொன்னீங்களே, அதுக்குள்ளதான் இருக்குது. நீங்க சொன்ன உதாரணங்களுக்குள்ள இருக்குது. என்ன இருக்குது? திரையண்டு வரமா? திரைய ஓபன் பண்றது வெளிச்சத்துக்கு. ஜன்னல் ஜன்னல் உண்டு. அது எல்லா இடமும் இருக்கு. ஜன்னல் ஜன்னல் திறக்கிறது. அது இப்ப இந்த குளி எல்லா இடங்களும் இருக்குது. எங்களோட தாயத்துல நாங்கள் இருக்கு, எங்கட காலத்துல நாங்க எங்கள்கிட்ட இல்ல, அப்படி இருக்கே இல்லை எங்கள்கிட்ட. அதத்தான் டொய்லெட் தான் இருக்கே இல்லை. இப்பதான் எல்லாம் அதே மாதிரி தான் உண்டு. மற்றதையும் பாருங்க. கதவு 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 வீடுகளுக்குள்ள தொலைபேசி இல்ல படலதான் இருக்கு. இல்ல ஜன்னல் கீழையும் அங்க இங்க ஆமா, இருக்கணும், அங்க இல்ல தானே. ஏன் இல்ல, நாங்கள் எல்லாம் போட்டுருந்தோம். எளிமினோடனே கொண்டு குளிக்கத்தானே விடுங்க. வாழ்த்துக்கள். குளியன்னு சொல்லுங்களேன். குளியலற வீடுகளை வச்சா இருக்கிறீங்க. குளிக்கிற காலமில் அதான் குளிக்கிறவனுக்கு நான் அப்போ சொன்னேன் குளின்னு சொல்ல, நீங்கள் ஒண்ணும் சொல்ல இல்ல. குளிக்கிறேன் சொல்ல இல்ல, நான் சொன்னா நான் சொன்னேன் முதல்ல சொல்லிட்டு பாருங்க. நீங்க மறுவடரப்புல வேணுங்க. இல்ல குழியண்டு அப்ப வீட்டுக்குள்ள என்ன குழியா வச்சிருக்காங்க? நான் குளியலன்னு தான் சொல்லி சொன்னேன். குளியலறை வச்சிலையா வீடுகளுக்குள்ள? இப்ப சரி சரி, அந்த பக்கத்துல நானக்கா முதல்ல குளிக்கிறதுக்கு தான் குளியன்னு சொல்லி சொன்னா, நீங்கள் குழியண்டு வந்ததா? வரையிலேயே குழியண்டு குளிக்கிறதான் நானே சொல்லியிருந்தா ஓகேன்னு சொல்லி இருப்பேன். கேட்கல நீங்க. பரவாயில்ல 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 இல்ல பரவாயில்லைன்னு இல்ல, நீங்க ஏற்றுக்கொள்ளணும். என்னடா நான் இது உள்ளி ஒரு இது எல்லாரும் கத்தினா ஒன்றும் இல்ல. அடுத்த சொல்லுங்க. நான் முதல்ல சொன்னா மறுவளர்ப்புல கேட்டீங்களா தெரியும். நான் மறுவழிப்புல கேட்கல, எனக்கு கேட்கல. இப்ப நான் மறுவழிப்புக்கு எனக்கு இங்க நேரம் இல்ல. ஒவ்வொரு பேர் சொல்லி கேளுங்க. அடுத்த கேளுங்க. காலையில் எல்லோரும் இதனை செய்யறது குளிக்கிறது. குளியல் எல்லாம் சொன்ன, நீங்க குளிக்கிறத பற்றி நீங்க சொல்ல இல்லை. உடனே பொதுவாக அதிபர் சொல்றவர் தான் வெப்ப காலத்துல சம்மர் காலத்துல போன முறை சொன்னவர் தான் ஒவ்வொரு நாளும் குளிக்கிறதாமண்டு, என்னடா வெக்கை வேர்வை ஆமண்டு சொல்லி எனக்கு எங்களுக்கு சொன்னது. அது எமது உறவுகளின் வீடுகளில் இப்போ இருக்கின்றது சிறப்பிச்சிருக்க குளியலறை.
யாருக்கு புள்ளி போடுறது எனக்கு தெரியும். விடுங்க அடுத்த எனக்கு போட ராஜினி போடுங்க, ராஜினி போடுங்க. இல்ல, இல்ல, பிரச்சனை இல்லை தேவை இல்ல, அதுல ஒன்றுமே இல்ல. இல்ல ராஜினி என்ன கேட்டா நான் ஓமல் போடுவேன். இது என்ன இது விடுங்க அப்ப அந்த புள்ளிய விடுங்க. எனக்கெல்லாம் தெரியல. கேட்டா நான் உடனே போட்டிருப்பேன் புள்ளிங்க. அடுத்தது வெற்றியையும் சாரி வெற்றிலையும் சுண்ணாம்பும் வெற்றிலையும் சுண்ணாம்பும் பாவித்தால் இது தெரியும். வெற்றிலையும் சுண்ணாம்பையும் பாவித்தால் இது தெரியும். கிழமையில் ஒன்றாக அமைந்துள்ளது. வெள்ளி இல்ல சிவப்பு செவ்வாய் என்று வருமே. செவ்வாய் 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 என்பது சரியான பதில். செவ்வாய் என்று செவ்வாய். சிவப்பு. செவ்வாய் என்று மற்றது கிழமைகளில் ஒன்று நவுலா 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 நவுலாவுக்கு ஒரு புள்ளி. சிவநாதன். அடுத்தது எல்லா சமயத்திலும் இதனை செய்து கொள்வார்கள். எல்லா சமயத்திலும் இதனை செய்து கொள்வார்கள். இந்து சமயத்தில் ஒரு தேவாரத்தில் இது முதல் தொடங்குகிறது. எல்லா சமயத்திலும் இதை செய்வார்களா? எல்லா சமயத்திலும் இதனை செய்து கொள்வார்கள். இந்து சமயத்தில் ஒரு தேவாரத்தில் இது முதலாக தொடங்குகின்றது. தோடு தொழுகிறது என்ன எல்லா சமயத்திலும் தொடுகிறன்னு இருக்காண்டு சமயத்துல தொழுகிறது இருக்குதான். அல்ல இருக்கா? இந்து சமயத்துல ஒரு தேவாரத்துல இருக்குதா தொழுகண்டு? கும்பிடாண்டு இருக்கா இல்ல, எல்லா சமயத்திலும் இதை செய்து கொள்வார்கள். தோடுடைய செவியான் கூட்டு வந்து வேணுமா? கூட்டு இல்ல, இந்து சமயத்துல விராத்தனை மந்திரமா பிரார்த்தனை இருக்கா தொடக்கத்துல கூட தேவாரத்துல உண்டு. இல்ல இல்ல. மந்திரம் எனக்கு தெரிஞ்சதான் நான் எடுத்துக்கிறேன். மந்திரமாவது மந்திரம் என்பது சரியான பதில். யாரு? சரோஜினி அக்கா சொன்னவா? சரோஜினி சொன்னவா கேட்ட. மந்திரம் நாங்க சிவமாலை மந்திரம் இல்லையா சமயத்துல எல்லாரும் மந்திரம் சொல்றோம் ஓதுறது. இந்த சமயத்துல ஒரு தேவாரத்துல மந்திரமாவது வீணை கனி வாழ்த்துக்கள் எங்களுக்கு. அப்பா முடிஞ்சது. சிறப்பான கேள்விகள் தான் இன்றைக்கு. கொஞ்சம் கடினமான கேள்வி, மூளைக்கு நல்ல வேலை. எல்லாரையும் பிள்ளைய வச்ச உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சரி, இப்படி ஓடாமல் இதை நிறைவு செய்துட்டு ஜெயமலர்கள பிறந்த நாள் என்று அவரை வச்சு வாழ்த்துவோம். அப்படி நில்லுங்கோ, முதல்ல இதை முடிக்கட்டும். இப்ப நீ ஹிந்தி வந்துட்டீங்க. ஏக்காக்க சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நான் இந்த வந்த இப்பதான் வந்த முடிஞ்சாது. 1ஆம் தேதியிலயா நீங்க பிறந்தீங்க? வெயிட் அ மினிட் ப்ளீஸ். நீங்க முடிங்க. செல்வி நித்யானந்தன் 1 2 2.1 தந்தது. 2 1 3 3 4 5 6 6 புள்ளிகள் செல்வி நித்யானந்தன் கட்டிக்காரி. பத்மினி கமலானந்தன் 1 பத்மினி 1 தான் சொல்லி இருக்கிறீங்க. என்ன ஒன்றுதான் சொன்னேன். ஒன்றுதான். நேவிஸ் பிலிப் 1 2 3 4 நேவிஸ் பிலிப் நீங்க சொல்லி இருக்கிறீங்க. அவருக்கு கூட நினைக்கிறேன் 4 தான் சொல்லி இருக்கிறேன். சொன்ன மாதிரி கிடந்தது. 4 தான். ராணிமோகன் 1 2 தான். 1 2 சத்தம் கேட்கிறது. நிறைய 2 தான் சொன்ன நினைக்கிறேன். 2 நீங்க வாணிமோகன் 2. மற்றது ராஜினி அல்போன்ஸ் 1. அது ராஜினி தான் சொன்னேன், நான் கேட்டது. நான் அடுத்தது மற்ற சரோஜினி சோதிராஜா 1 தான் சொல்லியிருக்கிறேன். சரோஜினி சோதிராஜா 6 7 7 11 11 2 13 2 16 கேள்வி இன்றைய கேட்டுட்டேன். ஒரு கேள்வி வச்சிருந்தேன், அதையும் எடுத்து 6 7 11 12 13 13 4 8 இன்னொரு ஆளுடைய ஃப்ரைதே உண்டு. நகுலா சொன்னா உண்டு. 16 நகுலா, அது நகுலான்றது. அப்படி நகுலாட ஒரு புள்ளி. சரி, எல்லாரும்
சிறப்பு வாழ்த்துக்கள். சிறப்பு 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 வாழ்த்துக்கள். நல்ல கேள்விகள். இந்த கொஞ்சம் மண்டை உடைச்சாலும் வர மாட்டேன்னுது. ஆனா அந்த செல்வியக்கா சொன்னது அது எங்கட இதுல சொல்றது இல்ல. என்ன செய்த ஒன்றுக்கு 3வது கேள்வி நினைக்கிறேன். மந்திரமாவனு இல்ல 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 செல்வியக்கா அவதான் பதில் சொன்னதுக்கு இருக்கு ஏதோ 3வது கேள்வி நினைக்கிறேன். இதயத்துக்கோ இதே என்ன சொன்னீங்க? இதயம் அடி துடிப்பு 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 இதய துடிப்பு. இல்ல 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 அதுக்கு முதல் வந்தது. அப்ப அது ஓகே நல்ல விஷயம். குறியா? நான் எழுதி வைக்கல. குறியா? இல்ல குறி இல்ல அது நான் குறியும் சொல்லேன். இல்ல. நாங்க குறிக்குத்தான் உறுப்புன்னு சொல்லி குறி இல்ல வேற ஒரு துவாக்கா துவாக்கு இலங்கையில் இல்ல துவாக்கும் இல்ல இல்ல மற்ற சொல்லுங்க சொல்லி வாங்க ஒரு தரம். துவாக்கு அதுங்கள மட்டும் சொல்லுங்க. மக்களிடம் இது உண்டு, பறவைகளும் மிருகங்களிடம் இது இல்ல இல்ல உண்டு. பதில்களை மட்டும் சொல்லுவாங்க. துவாக்கு குறி எமது உறுப்புகளில் ஒன்று, அளவைகளில் ஒன்று கால். ஆ, ஒரு பாடத்தை முதலில் ஆசிரியர் இப்படி துவக்குற. இது இலங்கையில் அழிவுக்குரிய துவக்கு. ஆயுதமாக இருக்கின்ற துவாக்கு. ஆ. எமது முக்கிய உறுப்புகளின் செயற்பாடு நோய் வந்தால் சிலர் சாஸ்திரர்களிடம் போவார்கள் பார்வை பார்க்க போறது. பார்வை ஓகே ஓகே பார்வை. அதான் பார்ப்பதான் பாரு சரி. பார்வை பார்க்க போறதானே பாம்பு கடிக்க. சரி அது அப்படி சொல்றோம் இல்ல நாங்க ஓகே. நீங்க சொல்ற இல்லையா வேறு எது நோய் இருந்தாலும் பார்க்க போறவன். பரியாரியார்கிட்ட போறோம்னு சொல்லுவார்கள். போராட்டு சொல்றது பார்வை என்று சொல்றேன் இல்ல. ஓகே நன்றி நன்றி. பார்வை பார்க்க போறது. கண்ணுக்கு பார்வை. கண் பார்வை கண்ணத்து பார்வை அது இப்படி சொல்றது கண்ணத்துக்கு பார்க்க போயிடுமான்ட்டு. ஓகே சரி வாழ்த்துக்கள். சிறப்பான கேள்வி சொல்லி நன்றி 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 எனது எல்லோரும் தலைந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தில் பணிவிருந்தும் போட்டிகளை பங்குபற்றி சிறப்பித்த கலைவாணி மோகன் அவர்களுக்கும் பங்குபற்றி சிறப்பித்த அனைத்து பாமர்களுக்கும் ஆசா சிலைட்டுக்கு மூட்டெடுங்க கேக்குது இல்ல பிள்ளை கதைக்குது ஒண்ணும் விளங்குது இல்ல ஸ்பீக்கர் அவுட் ஆகும். கொஞ்சம் ஆசா சிலைட்ஸ் தந்த சாமி பாடியிருப்பேன். ஆசா சிலைட்ஸுக்கு உதவி இருந்த அருள்குமார் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் குறிக்கொள்ளும். அடுத்த கிழமை சந்திப்பேன். நன்றி நன்றி எனக்கு வரையறது கலைஞர் என்ன நேம்